ராஜ் புக் ஆஃப் ரெக்கார்ட். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கூடல் கண்ணன் ஒரு டிராயிங் மாஸ்டர், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட. அவர் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா பலவிதமான வெரைட்டி பெயிண்டிங்ஸை ரொம்பவும் திறமையாகவும் அழகாகவும் செய்யக்கூடியவர். அவர் வித்தியாசமான ஒரு விஷயத்தை யோசித்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண இருக்கார். ராஜ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூடல் கண்ணன், இன்னைக்கு நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க? நான் தமிழ் மொழியை தலையில் எழுத போகிறேன் சார். இது சாதாரணமாக ரிவர்ஸில் எழுதுவாங்க, ஆனால் நான் டபுள் உல்ட்டாவில் தலையில் இருக்கும். நம்மளுடைய தலை கீழே இருந்தால் முதல் முறை இதை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பொதுவாக முதல் முறை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கனால ரொம்ப சுலபமாக வந்துச்சு. இப்போ நேராக எழுதுறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தலைகீழ நீங்கள் எழுதுறீங்கல்ல, அதை எப்படி தான் பார்க்குறீங்க? கண்ணாடியில் வச்சு பார்த்தோம்னா என்ன எழுத போகிறீங்க? நான் எனக்கு பிடித்த தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை எழுதப்பேன். 3 சாங்கையும் அப்படியே கண்டினியூவாக தலையில் எழுதுப்பேன். எத்தனை வார்த்தைகள் இருக்குது? ஒரு 250 வார்த்தைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு புறாயமாக நான் கணக்கு போட்டு வச்சேன். கூடல் கண்ணன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்காக டேபிள்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேபிள்ஸுக்கு மேலே ஒயிட் கலர் சார்ட் பேப்பரை ஒட்டி வச்சுருக்கு. இப்போ அந்த டேபிளினுடைய லென்த் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணி பார்ப்பேன். அந்த டேபிள்ஸினுடைய லென்த் 44 அடி. 44 அடி மட்டும் இல்லாமல் 3 லைனுக்கு அவர் எழுத போகிறாரு தமிழ் வார்த்தைகளை டபுள் உல்டாவா. அதாவது 44 × 3 132 அடிக்கு. கூடல் கண்ணன் டபுள் உல்டாவாக எழுதுகிற தமிழ் வார்த்தைகளை படிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணாடி தேவை. கண்ணாடி இல்லாமல் நிச்சயமாக அந்த வார்த்தைகளை நம்மளால் படிக்க முடியாது. அதுக்காக அவர் எழுதிருக்கும் போதே படிக்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடியை அங்கே வச்சிருக்கு. ரிவர்ஸ்ன்றது இந்த இதுலேருந்து இப்படி எழுதுவோம், வலப்புறத்துலேருந்து எழுதலாம். ஆனால் நான் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு 3வது விஷயமா எடுத்து கீழே இருந்து அப்படியே எழுதி மேலே அப்படியே ஓரலைனா போகிறது. இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் என்ன எழுதிருக்கீங்க? இப்போ நான் எழுதியிருக்க ராஜ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ராஜ் டிவி குழுவினருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். 44 அடி டேபிளில் அவர் 3 லைனுக்கு எழுத போகிறாரு. அதாவது 132 அடிக்கு தமிழ் வார்த்தைகளை டபுள் உல்டாவாக எழுத போகிறாரு. அவர் எவ்வளோ வார்த்தைகளை எழுத போகிறாரு, எவ்வளோ நேரத்தில் அதை எழுத போகிறாருன்றது தான் அவர் இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிற ரெக்கார்ட். யோர் டைம் ஸ்டார்ட் நவ். நிழல் போல நானும் நடைபோட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தான். மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. விளையாடும் பொம்மை நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே வாசம் வரும். ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி. வேலை என்றால் நீயோ ஒளிப்பேடு. ஏதோ தெய்வம் சதி செய்வது. கண்ணே தலைமாலை எனக்கே உயிரானே. கண்ணே தலைமாலை ஓர் கதையை எந்நாளும்
இதற்காக நான் பாடும் சிறு எனக்காக நான் பாடும் கேளடி கண்ணன். நான் வாழும் நேரம் கேளடி கண்ணன். பாடகம் வைத்த வட்ட நிலா. நூற்றி 32 அடிக்கு டபுள் உல்டாவா தமிழ் வார்த்தைகளை எழுதி முடிச்சிட்டாரு கூடல் கண்ணன். இப்போ அவர் எத்தனை வார்த்தைகளை எழுதியிருக்காருன்றத ஒவ்வொரு வார்த்தையா டிவைட் பண்ணி எண்ணி பார்க்க போறோம். இருநூத்தி 41 தமிழ் வார்த்தைகளை டபுள் உல்டாவா 132 அடி நீளத்துக்கு 22 நிமிஷம் 44 செகண்ட்ல எழுதி ஒரு புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு கூடல் கண்ணன். அவருக்கான பாராட்டு பத்திரம் இதோ. நிறைய திறமை உள்ளவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா இருந்துச்சு. கண்ணாடி வச்சு பார்த்தா படிக்க முடியும். அவங்க நல்ல திறமை நிறைய இருக்குது. நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. இது எழுதுகிறப்போ ஒன்றும் புரியலை. சாரும் அவங்களும் எவ்வளோ ஸ்பீட் எழுத முடியாது. இப்படியும் எழுத முடியுமான்னு தோணுச்சு. மலையாளத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கன்னடத்தில் பார்க்கும்போது தான் தமிழாக தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல என்னுடைய இந்த திறமைக்கும் இனிமேல் வரப்போகக்கூடிய திறமைக்கும் என்னுடைய அம்மா தான் முழுக்க காரணம். முதல்ல என்னுடைய அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை படைத்த இறைவனுக்கு இவ்வளவு திறமையை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றி இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த ராஜ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த கலைக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடல் கண்ணன் கிரியேட் பண்ண இந்த ரெக்கார்டை உங்களில் யாராவது முறியடிக்க முடியுமா, இல்லை புதுமையாக அதை ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியுமா? நீங்களும் ராஜ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் அவரால் தாங்க முடியுமா? அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா? குறைஞ்சபட்சம் 70 எழுதி போயிருக்கேன்.